மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும். தேர்ட் கேட்டகரி. இதுதான் தேவன் ஒரு மனிதனை அன்னகனாகவே சிறப்பாக அழைக்கிறார். தன்னுடைய மகிமைக்காக, தன்னுடைய ஊழியத்துக்காக வெகு சிலர், 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தனை கடவுள் திருமண பந்தத்துல இணையாத நிலையில கொண்டு வந்து அவனை சிறு வயதிலிருந்தே கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்த பாரத்தையும் விருப்பத்தையும் ஏற்படுத்தி திருமணத்துக்கான சிந்தனைகளே அவனை கொண்டு வர வராமல் நடத்துவார். உதாரணத்துக்கு யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை கருவுல இருக்கும் பொழுதே எலிசபெத்துக்கு சொல்லப்படுகிறது அவன் நசரேயனா தான் வளரணும். அவன் கருவிலேயே ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தான் பிறக்கும் பொழுதே கடவுளுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வனாந்தர வாழ்க்கையை வாழ்றான். அவனுடைய ஆடைகள், அவனுடைய உபதேசங்கள், இது எல்லாமே அவன் இந்த உலகத்துக்குரியவனா இல்லாம தேவனால அந்த சிறப்பான ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படுகிறான். அவனை கடவுள் அன்னகனா தனிமைப்படுத்தப்பட்டான். பழைய ஏற்பாட்டை நீங்க எரேமியாவை பார்க்கலாம். எரேமியாவை சொல்றாரு, உன் தாயின் கருல இருந்து நான் உன்னை ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கிறேன். எரேமியா வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ இந்த ஊர்ல திருமணம் பண்ணாது, நீ தனிமையா இருந்த. இஸ்ரவேல் கைவிடப்பட்ட விதவையா இருக்கிறதுக்கு அடையாளமா ஆண்டவர் எரேமியாவை திருமண பந்தத்துல இணைய விடாம செய்தார். பழைய ஏற்பாட்டில் அங்கங்க ஒரு சிலரை கடவுள் ஆட்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சபை வரலாற்றில் நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். ஏமி கார்மைக்கல் நம்ம போனோம். ஏமி கார்மைக்கல் இந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை திருமண உறவுகளை ஈடுபடுத்தி கொள்ளாம சிறப்பான ஒரு பணியை செஞ்சாங்க. இப்ப அது பிறப்பில் இருந்தே அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களா ராஜ்யத்தினுடைய பாரத்தின் நிமித்தம் அவர்களை தேவன் திருமணத்தை குறித்து சிந்திக்க விடாம கடவுளுடைய மகிமை குறித்த பாரமும் கடவுளுக்காக பணி செய்ய வேண்டிய பாரமும் சிறு வயதிலிருந்தே தேவன் அவர்களை உருவாக்கி அந்த ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் தங்களை கடவுளுக்காக பணி செய்வதற்காக அன்னர்களாக்கப்பட்டவர்கள். ரோமன் கத்தோலிக்கத்துல சொல்லப்படக்கூடிய ஃபாதர் ஊழியத்தை சொல்லலை, அல்லது கன்னியாஸ்திரியா போறதை இது சொல்லலை. அதெல்லாம் அவங்களா ஏற்படுத்தி கொண்டது, நடுத்தர வயதில் ஏற்படுத்தி கொண்டது. இங்க ரொம்ப தெளிவாக சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பிரசுத்த வாழ்க்கை வாழ்றாரு. இந்த 3 கேட்டகரியில இருந்தா மட்டும்தான் மனுஷன் விவாகம் பண்ணாம தனிமையா இருக்கணும். இந்த கேட்டகரியில இல்லாத எந்த மனிதனும் தனிமையை ஒரு பொழுதும் தேர்ந்தெடுக்க முடியாது, தனிமையா வாழ பிரயாசப்பட முடியாது.